ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இது தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் கொண்டு வரப்ப யார் வந்து பிரிட்டிஷில் பிரைம் மினிஸ்டராக இருந்தா, யார் வந்து பிரதமராக இருந்தா அப்படின்னா லார்டு நார்த் பிரபு தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்டிங் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு நார்மலான போஸ்டிங் கொண்டு வந்தாங்க. 3 பிரசிடென்சிஸ் 3 மாகாணத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது என்ன 3 மாகாணம் அப்படின்னா கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். இது 3 இடத்துக்கும் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்தாங்க. நமக்கு யார் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலாக இருந்தார் இந்த ஆக்ட் படி. அதே மாதிரி இந்த ஆக்ட் படி நமக்கு ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்னா உச்சநீதிமன்றம். எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1774 கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா கல்கட்டாவில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி யாராக இருந்தாங்க அப்படின்னா எலிஜா இம்பே தான் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாங்க. அதுக்கு கீழே 3 ஜட்ஜஸ் இருந்தாங்க, 3 நீதிபதிகள் இருந்தாங்க. யாருன்னா சேம்பர், லிமன்ஸ்டர், ஹைடி. இந்த 3 பேர் தான் வந்து நீதிபதிகளாக இருந்தாங்க.